அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம மாசி மாசத்தோட அமாவாசையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 9 மிளக வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத நீங்க உங்க தலகாணி கடியில வச்சு தூங்கினாலே போதும். இருள்ல மூழ்கி இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே அற்புதமான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த நாள் குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் குரு பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாள நாம குபேர அமாவாசை, குருவார அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம முன்னோர்களோட சாபம் நீங்கி முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு குபேர அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல 5 ரூபாயோட இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்து வச்சாலே போதும், பரம ஏழைக்கு கூட குபேரனாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த காய தண்ணீர்ல போட்டு வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு ரகசிய பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். அடுத்ததா 4வது வீடியோல சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாள்ல கல்லுப்பு பரிகாரத்தை நீங்க செய்யும் போது பல வருடங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் கூட ஒரே நொடியில தீரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் 4வது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 369ங்கிற யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை நாள், குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள், குரு பகவானுக்குரிய நம்பர் 3. அடுத்ததா இன்னைக்கு தேதி 15, அதாவது மாசி மாசம் 15ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 6. அடுத்ததா இந்த வருஷம் 2025, அதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அமாவாசையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த 369ங்கிறது மேனிஃபெஸ்டேஷனை வேகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லலாம். அது நமக்கு தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்பு. பொதுவா அமாவாசை நாள்லயே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். அதுலயும் இந்த 369 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கிறனால இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இது எப்படி வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தேதி பிப்ரவரி மாசம் 27, இதோட கூட்டுத்தொகை 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2025, இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் 9:02. அந்த வகையில 999ன்னு 3 9ஓட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த மிளகு பரிகாரம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய
இருளை நீக்கி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம், அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வேற எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கஷ்டம் உடனடியா தீரும்னே சொல்லலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 9 மிளகு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இந்த மிளக கட்டி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன துணி, அதாவது வெள்ளை நிற துணியை நீங்க எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு தேவை கிடையாது. இப்ப நைட்டு நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்ப உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 9 மிளக ஒரு சின்ன துணியில வச்சு இத ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 9 டைம்ஸ் 9 முறை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டிவைன் லைட் ஷீல்ட் ஆன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன் லைட் ஷீல்ட் ஆன். இப்போ எனக்கு ஸ்விட்ச் வேர்ட் எல்லாம் சொல்ல தெரியாதுன்னு சொல்றவங்க, தெய்வீக ஒளியின் பாதுகாப்பில் நான் இருக்கிறேன், இந்த வார்த்தைய நீங்க 9 முறை சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்றது நல்லது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றவங்க மட்டும் தெய்வீக ஒளியின் பாதுகாப்பில் நான் இருக்கிறேங்கிற வார்த்தைய 9 முறை நீங்க சொல்லுங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா உங்க தலைக்கு அடியில தலகாணி கவருக்குள்ளேயோ தலகாணிக்கு அடியிலையோ இந்த முடிச்ச வச்சு நீங்க தூங்குங்க. இந்த மாதிரி உங்க கணவரும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு விருப்பம் இருந்தா அவரை செய்ய சொல்லி சொல்லுங்க. அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாரு, நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். உங்க வீட்ல குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நைட்டு ஃபுல்லாவே இந்த முடிச்சு உங்க தலகாணி கடியில இருக்கட்டும். மறுநாள் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில 7 மணி 17 நிமிடங்கள் வரைக்குமே நமக்கு இருக்கு. அதனால நாளைய நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே இந்த முடிச்சை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல கிழக்கு பார்த்து வந்து நின்னுக்கோங்க. ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்னுக்கிட்டு இந்த முடிச்ச உங்க தலைய சுத்திட்டு, அதாவது 3 முறை இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா, லெப்ட்ல இருந்து ரைட்ல நீங்க சுத்துங்க. உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல இந்த முடிச்ச வச்சுக்கிட்டு நீங்க உங்க தலைய 3 முறை சுத்திட்டு இந்த முடிச்ச அப்படியே தூக்கி கால்படாத இடத்துல ஓரமா போட்டுருங்க. இதுக்கப்புறமா ஒண்ணு நீங்க குளிங்க, அப்படி இல்லைன்னா உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து உங்க வேலையை எப்பயும் போல நீங்க பார்க்கலாம். இப்போ உங்க கணவர் இந்த முடிச்ச தலகாணி கடியில வச்சு படுத்திருந்தாருன்னா காலையில எந்திரிச்ச உடனேயே அவரையும் இதே மாதிரி தலைய சுத்தி நீங்க தூக்கி போட சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.